இன்னொரு விஷயம் வந்து நீங்க பார்க்கணும். இது ஒரு தேர்தல் பரப்புரை. இப்படி கிராஸ் பண்ணி இப்படி போயிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி தான் நடக்கும். ஆனா விஜய்க்கு நடக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ ஒரு சிஎம் வராருன்னா, அதோட புரோட்டோகால் வேற. அதுக்கு இருக்கிற புரொடக்ஷன் வேற. ஆனா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர். இப்ப தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நடிகர். ஒரு பெரிய அளவிலான ஒரு கூட்டம் கூடும். அத கண்ட்ரோல் பண்றது எத்தனாயிரம் போலீஸ் வந்தாலும் உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது சென்னையில வந்து ஒரு சிஏஏ எதிர்த்து ஒரு பேரணி நடந்துச்சு. 21க்கு முன்னாடி நெனைக்கிறேன். எலக்ஷனுக்கு முன்னாடி. 20லயோ 21லயோ. இப்ப ராஜரத்னா ஸ்டேடியத்திலருந்து ஒரு பேரணி வரணும். அந்த பேரணியில வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இவங்க எஸ்டிமேட் பண்ணதோட 10, 15 மடங்கு அதிகமா வந்துருச்சு. அந்த கூட்டத்தில வந்து யாருமே பேசவே இல்ல. அ நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா போலீஸ் அந்த அளவுக்கு பிரஷர் குடுத்தாங்க. அப்போ வந்து திமுக எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியா இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது அப்போ வந்து போலீஸ் பிரஷர் பண்ணாங்க. இந்த இடத்தையும் அவங்க பண்ருக்கணும். பிரஷர் ஒண்ணு பண்ருக்கணும். ஒண்ணு ஸ்டாப் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஏதாவது நடக்கும். அசம்பாவிதம் நடக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ருக்கணும். அப்படி இல்லன்னா, நீங்க தள்ளி வச்சிருக்கணும். ஆனா வேற இடத்துக்கு வந்து குடுத்துருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும். ஆனா வந்து காவல்துறை தான் அந்த இடத்துக்கே கூட்டு வராங்க. உங்களுக்கு தான் கூட்டம் புடிச்சுச்சுன்னு தெரியுதுல்ல. டைம் ஆச்சுன்னு தெரியுதுல்ல. இப்போ இந்த வாதங்கள் வந்து இங்க வைக்கிறீங்கல்ல.